பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்ற ஒரு சூப்பரான ப்ரோக்ராம். வாரம் 6ஆம் வாரத்தோட போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் அழகா நம்மளுடைய மக்கள்லாம் அழகா அந்த நம்ம கேட்கற கேள்விக்கு ஆங்கிலத்தில் கேட்கற கேள்விக்கு தமிழ்ல அவங்க விளக்கம் கொடுக்கறது இருக்கு. அடேங்கப்பா அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த வாரம் நம்மளும் சில பல கேள்விகள் கேட்க போறோம். அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம ரொம்ப நேரம் வளவலன்னு பேசாம நிகழ்ச்சி டக்குன்னு போயிடுவோம். என்ன இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். வெக்கப்படாதீங்கம்மா. ஐயோ சார், உங்க 2 பேருக்கும் வணக்கம். நாங்க பெப்பர்ஸ் டிவிலேருந்து வரோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ஒரு ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன ஊர், என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்றோம். பேர் வந்து ஊர் வந்து திருநெல்வேலி. பேர் தாஸ். ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும் போல இருக்கு. பேரு ஊரு ரெண்டுத்துல அதுல ஏதோ கன்ஃபியூஸ் ஆகுது. அதெல்லாம் ஒண்ணு. திருநெல்வேலியா நீங்க? திருநெல்வேலி. தாஸ். வெறும் தாஸா? வெறும் தாஸ். நீங்க என்ன ஒரு உங்க பேர் என்ன பண்றீங்க? காஜா மொஹிதீன். காஜா மொஹிதீன். ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் பரமக்குடி. நீங்க என்ன பண்றீங்க? நாங்களே வியாபாரம் தான். நீங்களும் வியாபாரம் தான். எத்தனை வருஷமா இங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 18-20 வருஷமா வியாபாரம். 18-20 வருஷமா. எப்படி போயிட்டு இருக்கீங்க? போயிட்டு இருக்கு. அப்படியே பொழப்பு ஓடிட்டு இருக்கு. சூப்பர். நீங்க? அதேதான். ரைட், ஓகேண்ணே. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கேன். 10th படிச்சிருக்கீங்க. ஓகே. There is no use of playing violin at the back of a buffalo. நான் ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். பிஸ்கட் இருக்குல்ல, பிஸ்கட்னா தெரியுமா? சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன். சின்ன இப்ப சாப்பிட மாட்டீங்களா? இப்ப பிஸ்கட் சாப்பிட மாட்டாராம்பா. சரி, பிஸ்கட்னா தமிழ்ல என்ன? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு தமிழ்ல பிஸ்கட் தானே. ரொட்டின்னு சொல்லுவாங்க. நீங்க நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. தமிழ்ல ரொட்டின்னு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. சின்ன பிள்ளை. இப்ப பெரியவங்க ஆயிட்டீங்க. இப்ப பிஸ்கட் ரொட்டின்னு சொல்லாம என்ன சொல்லலாம்? இந்த பாரு, நம்ம 2 பேரும் தான் இருக்கோம். ரீசெண்டா முடிச்சுக்கலாம். தமிழ்ல பிஸ்கட்னு தான் சொல்றாங்க. தமிழ்ல பிஸ்கட்டுக்கு பிஸ்கட் தான். பிஸ்கட் தான். பிஸ்கட் தமிழ்ல பிஸ்கட்னு சொல்லலான்ட்டாருப்பா. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. வணக்கம் மேடம், நாங்க பெப்பர்ஸ் டிவில இருந்து வரோம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன பண்றீங்கம்மா? சித்ரா சார், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம். என்ன ஊர்ல இருந்து வரீங்க? நாங்களா மேடவாக்கம். மேடவாக்கம் தானா? சரி. சார் என்ன வேலை செய்யறாரு? உனக்கே இது ரொம்ப டூ மச்சா தெரியல. அவங்களா பிசினஸ் பண்றாரு. பிசினஸ் பண்றாரு. எப்படி குடும்பம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? நீங்க ஏதாவது வேலை செய்யற ஐடியா இருக்கா? இல்ல வீட்ல தான். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. வீட்ல தான் இருக்க ஐடியா. சரி மேடம், இது வந்து உங்களாண்ட ஒரே சின்ன கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் உனக்கு 24 hours டைம் தரேன். நல்லா யோசிச்சு முடிவெடு. பிஸ்கட் தெரியுமா? பிஸ்கட் தெரியும். சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கோம். அந்த பிஸ்கட்டை தமிழ்ல என்னன்னு சொல்லுவீங்க? சத்தியமா சொல்றேன், நீ பண்றதா ரொம்ப அநியாயம்டா. தமிழையும் பிஸ்கட் தான் சார் சொல்லுவோம். What do you mean? போதுமா? பிஸ்கட்டை தமிழ்லயும் பிஸ்கட் தான் சொல்லுவாங்க. வணக்கம் சார், நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ஒரு ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன பண்றீங்க, என்ன ஊர் சொல்லுங்க? நீங்க தான் ரொம்ப பிரைட் ஆச்சு. நான் என்ன வேலை பண்றேன் சொல்லுங்க? என் பேர் சுகுமாரன். சரி, நான் வந்து சாஃப்ட்வேர்ல இருக்கேன். இப்போ டி நகர் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன். ஓகே. பாப்பா பேர் என்ன? மதுமிதா. மதுமிதாவா? நல்லா பாக்குறாப்பா என்ன. சின்ன பிள்ளைங்க கிட்ட போய் உன் வீரத்தை காட்டிக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? ரைட், ஓகே. டிவி பாரு, அந்த கேமரா பாரு அங்கிள். ஓ, சொன்னா புரிஞ்சுவா போல இருக்க. அட பாக்குறாயா? ரைட், ஓகே. மேடம், உங்க பேர் என்ன பண்ணுங்க? யுவராணி. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 1.5 years. 1.5 years ஆகுது. ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? நான் +2 படிச்சேன். ஓகே மேம். இப்போ உங்களாண்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் சார், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு கல்யாணம் ஆகிப்போச்சு, அதனால இந்த கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தலையில கட்டுவாங்க தெரியுங்களா? என்னது லேடிஸ்? பேண்டு போடுவாங்க. கட்டுறது என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. பாட்டு கூட வந்திருக்கு, அது ஒரு பாட்டு. ஊதா கலர் ரிப்பன். நீங்க ரொம்ப பிரைட்டுங்க. ரிப்பன். சார், இந்த ரிப்பனை வந்து தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க சார்? அதான் கேள்வி. ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்டம் பண்ணு. உங்களுக்கு தெரியல? சொல்லுங்க மேடம், ரிப்பனை தமிழ்ல என்னன்னு சொல்லலாம்? தெரியலங்களே. என்ன மேடம்? தெரியலங்க. தெரியல. ஸோ ரிப்பனுக்கு தமிழ்ல 2 பேருமே தெரியல நினைப்பாங்க, அப்புறம் ஒன்றும் கேட்க முடியாது. உங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வரோம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன பண்றீங்க, என்ன ஊர்னு? நான் ராயபுரம். வேலை டிரான்ஸ்போர்ட்ல இருக்கேன். டிரான்ஸ்போர்ட்ல இருக்கீங்களா? என்ன இருக்கீங்க? டிரான்ஸ்போர்ட் மேனேஜரா இருக்கேன். டிரான்ஸ்போர்ட் மேனேஜர். சூப்பர்.
அவ்வளவுதான். பேர் என்ன சொன்னீங்க? பேர் துரைராஜன். இப்பதான் சொல்றீங்க. சொல்லுங்க. என் பேர் முகுந்தன், இங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். முகுந்தன், இங்கதான் வேலை செய்றீங்க. ஓகே, எத்தனை வருஷமா? ஒரு 1 இயரா இருக்கு. சொந்த ஊரு? சென்னை தான். சென்னை தான். நல்லபடியா போயிட்டு இருக்கா வியாபாரம்? ஏதோ போயிட்டு இருக்கு. ஸோ உங்க 2 பேருக்கும் ஒரு காமனா ஒரு கேள்வி கேட்குறேன் சார், அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு அப்ப வீட்டுல வந்து வெளிச்சம் வரணும்னா என்ன பண்ணுவோம்? லைட் போட்டால் தான் வெளிச்சம் வரும். லைட், பல்ப். பல்பை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? பல்பு குண்டு பல்ப். இந்த குண்டு பல்புன்னு சொல்லலாம். பாடி போற அளவு பாடி தொங்கி போயிருது, இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ். பல்பை தமிழ்ல குண்டு பல்புன்னு சொல்லலாம். குண்டு பல்ப். ஓகே, நீங்க சொல்லுங்க. பல்பை தமிழ்ல எப்படி சொல்லலாம் முகுந்தன்? அது எப்படி முடியும்? ஒளிபெருக்கின்னு சொல்லுங்க. ஒளிபெருக்கியா? ஒளிபெருக்கியா சொல்றீங்க? ஆமா, அதுவும் ஒளி தருதுல்ல. ஆமா, அதுவும் நீ அந்த ஒளி சொல்றீங்க, நான் சொல்றது இந்த ஒளி சொல்றேன். அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தமிழ்ல பெரிய ஆளா இருப்பாரு. சின்னலி பெரியலி. ஆமா, இப்ப நீங்க சொல்றது பெரியலியா சின்னலியா? பெரியலி. பெரியலி, ஒளிபெருக்கி. அவ்வளவுதான். இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிக்கும். வணக்கம் மேடம். வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல வரோம். இந்த ப்ரோகிராம் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ஒரு ப்ரோகிராம். உங்க பேர் என்ன, என்ன ஊரு, என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. நாங்க ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கோம். சரி, உங்க பேர் என்ன? ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமி. சார் என்ன பண்றாரு? ஒரு கிளாஸ் ஆபீஸ். என்ன ஊரு? இந்த எகத்தாலும் பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. சென்னை தான். சரி, உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? சாருலதா. சாருலதா. என்ன பண்றீங்க? +2. என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க? பெண்டிங். பென்னியா? பெண்டிங். பெண்டிங் ஏதாவது படிக்கிறதுல பெண்டிங் வைப்பீங்களோ? தொக்க மாட்டிக்கிச்சுல. சரி, விட்டுருங்க. அது இல்ல. இப்போ உங்களாண்ட ஒரே சின்ன கேள்வி கேட்கறமா? அதாவது வந்து நிறைய ஜாஸ்திகள். இல்ல ஒரு இந்த வார்த்தையை கேட்டவனே அக்கா முகத்துல சிரிப்பா பாரு. இத பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பேன். சொல்லுங்க. தலையில ஒண்ணு கட்டுவீங்களா, அதுக்கு என்ன பேரு? ஏ ஜிலேபி, நீ அந்த உத்தமர கேலண்டர் போட்டு கூட வித்துக்கோ, அத பத்தி எனக்கு ஆட்சேபம் இல்ல. என்னம்மா சார்லத்தா, நீங்களும் தப்பா சொல்றீங்க. தலையில கட்டுறது போடுறது இல்ல, கட்டுறது என்ன கட்டுவீங்க? முடியா? சின்ன வயசுல இருந்தே நீங்க இப்படிதானா? நடுவுல இப்படி ஆயிட்டீங்களா? ரிப்பன். இந்த பக்கம் திரும்பி நில்லுங்கம்மா. ரிப்பன். இப்போ ரிப்பன் தமிழ்ல என்ன சொல்லுங்க, அதான் கேள்விமா. எங்க அம்மா தான் கொலா சண்டையில கோல்டு மெடல் வாங்கணும்ங்க, வந்தாங்க நமக்கு ஆபத்து. தமிழ்ல ரிப்பன் தான் சொல்லுவோம். அவ்வளவுதான். அம்மா கரெக்டா சொன்னாங்கல்ல. நீங்க சொல்லுங்க சார்லதா, தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க? வந்த ஜிலேபிலே நீ தான் பட்ட ஜிலேபி, அதான் துண்டா தூயின்னு வந்துட்ட. இங்கிலீஷ்ல அப்ப ரிப்பன் என்ன சொல்லுவோம்? அது ரிப்பன் தான். கயிறா போ. இங்கிலீஷ்ல கயிறு, தமிழ்ல ரிப்பன். அதானே? ஆமா ஆமா. அவ்வளவுதான். 2 பேரும் முடிவு பண்ணி சொல்லிருக்காங்க. விட்டுருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வரோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊரு, என்ன பண்றீங்க சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. நான் காஞ்சிபுரம் பக்கம் திருப்பாங்கடுங்க. திருப்பனங்காடா? திருப்பாங்க. சரி. நாங்க அங்க இருந்து இங்க சேலை எடுக்க அக்கா வந்தோம். இப்படி திரும்பி நில்லுங்கக்கா. சேலை எடுக்க வந்தோம். சேலை எடுக்க வந்தீங்க. எடுத்தாச்சு. எடுத்துட்டீங்க. எடுத்தாச்சு. என்ன பண்றீங்க நீங்க? விவசாயம் பண்றோம் சார். உங்க பேர் என்ன? வேலுங்க. வேலு. உங்க பேர் என்ன? அம்மு. அம்மு. முழு பேரு அம்மு தானே? ஆமா. வெறுப்பேத்தாத. சத்திய பேரு அம்மு தான், வெறும் அம்மு. சரி, என்ன பண்றீங்க? வீட்ல தான் இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. உங்களுக்கு சொந்த ஊர் எது? எங்களுக்கு பொன்மார். பொன்னிமார். பொன்மார். ஒட்டிமாகமா? சரி, ஓகே. உங்களாண்ட ஒரு கேள்வி கேட்கற, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது அக்கா ரொம்ப போன்ல பிஸியா இருப்பாங்க போல இருக்கு எப்ப பார்த்தாலும். She is my wife. Respect. இந்த பல்ப் இருக்குல்ல, ஆமாங்க. பல்ப தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. பல்புன்னு தான் சொல்லுவோம். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சீங்க. ஆமாக்கா, சொல்லுங்க. பல்ப் இருக்குல்ல, பல்ப் தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க? பல்புன்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ ஐயோ. இங்கிலீஷ்ல தான் லைட் சொல்லுவாங்களே. இங்கிலீஷ்ல லைட், தமிழ்ல பல்பா? ஒரே சிரிப்பா இருக்கப்பா. உன்னை இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. சரி, அதே பதிலா எடுத்துங்க போங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ப்ரோகிராம். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க? ஜாக்லின் ஜெமி. மதுரவாயில இருந்து வரா. ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப் பாருங்க. சார், உங்க பேர் சொல்லுங்க. வின்சென்ட், மதுரால இருந்து வரோம். வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். பாப்பா பேர் என்ன? ஜெரினா. பாப்பா ஜெரினா. ஹாய் சொல்லு. பிசும்பே பரவாயில்ல சொல்லு. ஹாய் சொல்லு. ஐயோ, மைக்கு கடிச்சிட்டாலே. மைக்குக்கு முத்தம் தரா. ஓகே, ரைட். உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி சார். அதாவது வந்து தலையில ஒண்ணு கட்டுவாங்க லேடிஸ், அவங்களுக்கு தெரியும், நீங்க கட்டுவாங்களான்னு தெரியல. அது என்ன பேர் தெரியுங்களா மேடம்? அட தெரியுமாப்பா. சூப்பரா சொல்றாரு. இன்னொரு டைம் சொல்லுங்க. மைக் வைக்கும்போது. ரிப்பன். ரிப்பன். இந்த ரிப்பனை தமிழ்ல எப்படி சார் சொல்லலாம்? நீங்க ஏன் சார் மரத்தரமா பேசிக்கிறீங்க? முடி கட்டுவான்.
முடி கட்டுவான். யாரு? யார் அவங்களே கேட்டுக்க வேண்டிய. அவன் முடி கட்டுவான். ரிப்பன் வந்து முடி கட்டுவான். நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லலாம் ரிப்பனை? அவர் சொன்னது கரெக்டா இல்ல வேற ஏதாவது சொல்லலாம்? என்ன சார் இது? பிளானிங் அப்படின்னா திட்டம். அவங்களுக்கு தெரியல, உங்களுக்கு நீங்க தான் சொல்லிட்டீங்களா? அவங்க தெரியலன்னு சொல்ல சொன்னாங்க, அதனால தெரியலன்னுட்டாங்க. விட்டுருங்க சார். வணக்கம் சார், நாங்க வந்து பெப்பர் ஸ்ட்ரீட்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேரு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கெண்ட் ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்க, என்ன ஊர்? என் பேர் ஷீலா. சரி. வடபழனில இருந்து வரேன். சரி. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஓகே. நான் விஜய் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றேன். வீரராகவன் என் பேர். வீரராகவன், விஜய் ஹாஸ்பிட்டல். என்ன பண்றீங்க? ரேடியோகிராஃபரா இருக்கேன். என்ன ஊரு? வடபழனி தான். நீங்க மேடம்? நான் பெங்களூர்ல இருந்து வரேன். நான் ஹவுஸ் ஒய்ஃப். இந்த சரவணா ஸ்டோர்ல வெள்ளி சாமான் வாங்க வந்தேன். வாங்க வந்திருக்கீங்க. ஆமாங்க. இங்க யாரா உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா? இங்க வந்து எங்க மக இருக்கா. ஓ சரி. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன். இப்போ இந்த பிஸ்கட் இருக்குல்ல, பிஸ்கட்லாம் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். அந்த பிஸ்கட்டை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? ஏதாச்சும் தெரியாது உங்களுக்கு நம்மளை பத்தி. பிஸ்கட்டை தமிழ்ல எப்படி சொல்லுங்க? சொல்லிடுவோம். ரொட்டு துண்டு. ரொட்டு துண்டு. ஏன் சார் நீங்க என்ன இங்க சாப்பிடவா வந்தீங்க? ரொட்டி துண்டியா? ரொட்டி துண்டு. ரொட்டி துண்டு. ஆமா தமிழ்ல. நீங்க சொல்லுங்க, பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்க, சொல்லுங்க. அதே மாதிரி ரொட்டி தான் தமிழ்ல. அதே மாதிரி ரொட்டி தான். ஐயோ பிஸ்கட்னா அதே மாதிரி ரொட்டி தான். அவர் சொன்ன மாதிரி ரொட்டி தான். அவர் சொன்ன மாதிரி பிஸ்கட்னா ரொட்டி துண்டு இல்லைன்னா ரொட்டி வச்சுக்கோங்க. வணக்கம் சார், நாங்க வந்து பெப்பர் ஸ்ட்ரீட்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேரு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கெண்ட் ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன பண்றீங்க, என்ன ஊர்? இதுக்கெல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களாச்சு. தனசேகரன். தனசேகரனா? ஃபோர்ட்ல ஒர்க் பண்றேன். சரி. சொந்த ஊர் நாகப்பட்டினம். சூப்பர். உங்க பேர் சார்? நாகராஜன். சொந்த ஊர் ஈரோடு. ஃபோர்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். என்னவா இருக்கீங்க? ப்ரொடக்ஷன் அசோசியேட்டர். ப்ரொடக்ஷன் அசோசியேட்டர். மணி திருநெல்வேலி ஃபோர்ட்ல தான் ஒர்க் பண்றோம். மணிகண்டன் ராஜபாளையம். ஃபோர்ட். 2 மணி இருக்கீங்க, ஒரு தனசேகர். உங்க பேர் என்ன? நாகராஜ். நாகராஜ். ஓகே ரைட், விடுங்க சார். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். பல்ப் இருக்குல்ல, பல்ப், அதை தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? வேண்டாம் சார், சொல்லுன்றல்ல. விளக்கு, மின் விளக்குன்னு. மின் விளக்கு. நீங்க? தெரியல. மின் விளக்கு. தெரியல. மின் விளக்கா? தெரியல. இல்ல தெரியல. தெரியல இல்ல மின் விளக்கு. என்ன இல்ல இது எனக்கு ஒன்றும் புரியல, சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. ஓகே மின் விளக்கு தான். என்ன தலைவர் அவர் தப்புன்னு? ஓகே சரி ரைட். மின் விளக்கு. சொன்னோன்னு டக்குன்னு புரிஞ்சுக்குவேன். வேற ஏதாவது யோசிக்கிறீங்க? தப்பு தான். இவன் கணக்கு தானே பேசிட்டு இருக்கான். அதான் தெரியுது, நீங்க யோசிக்கிறீங்க, அதுதான். ஏன் அப்படின்னு இதுதான் தெரியலன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. தெரியலன்னா நாங்க கேட்போங்க, தெரியுமா தெரியலன்னு தான் கேட்கறோம். எனக்கு ஆன்சர் தெரியல. 3 பேரும் வந்து மின் விளக்குன்னு சொல்லிருக்கீங்க. அண்ணனுக்கு ஆன்சர் தெரியல, உண்மையை சொல்லியிருக்காரு. ஒரு முறை கை தட்டிங்க இருந்தாலும் அவருக்கு. மூஞ்சிங்களா பாரு, நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன். உங்களுக்குள்ள ட்விஸ்ட் ஆயிட்டீங்களாடா. வணக்கம். இல்ல அங்கேயே இங்கே பாத்துக்கிறேன்னு பார்த்தேன். சரி, இது வந்து பெப்பர்ஸ் டிவி. என்ன ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். உங்க பேர் என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க, என்ன ஊரு, எத்தனாவது? நரேஷ். சரி. 8th A ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல படிக்கிறேன், தரமணி. ஓகே. கணேஷ் 8th B ராமகிருஷ்ணா ஸ்கூல், துறைப்பாக்கம். என்னடா ஒரே எழுத்து தான் உங்களுக்கு மாற்றமா? இவன் நடேஷ். நரேஷ்னா? இவன் நரேஷ், இவன் நடேஷ். கணேஷ். கணேஷா? என்னங்க இன்னைக்கு வேற கேஸே கிடைக்கலையா? சரி ஓகேப்பா. தம்பி இல்ல ஸ்கூல்லாம் போய் வந்திருக்கு. இது என்னப்பா ஜி இருக்கு? கணேஷ். ஓ ஜி ஃபார் கணேஷா? அப்பா சும்மா டிசைன். பட்ட பகல்ல ஃபங்க்ஷன் நடக்குது, இதுல எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? இதுல இன்சில் இருக்க சும்மா டிசைன் பாது. சரி விடுப்பா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். எப்பவுமே பிரேக் டைம்லாம் போனீங்கன்னா என்ன வாங்கி சாப்பிடுங்க கடையில? ஐயோ மறுபடியும் தேரனத்து தெருவுல விட்டானுங்களா? சிப்ஸ் பிஸ்கெட். சிப்ஸ் பிஸ்கெட். சூப்பர். இப்ப பிஸ்கெட்னா தமிழ்ல என்னப்பா சொல்லுவீங்க? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? பிஸ்கெட்னா நொறுக்கு தீனி. பிஸ்கெட்னா தமிழ்ல நொறுக்கு தீனி. பொதுவா நரேஷ். நரேஷ் நொறுக்கு தீனி. பொதுவா அத சிப்ஸ் முறுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நொறுக்கு தீனி தமிழ்ல சொல்லுவாங்க. உன்ட என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? தமிழ்ல வந்து நொறுக்கு தீனி தான். பிஸ்கெட்டையும் நொறுக்கு தீனி தான். சரி தம்பி நீ சொல்லுப்பா. மைதா உருண்டை.
அது கூறு கட்டமா ஏங்கிட்ட வந்து மோதுறீங்க? மைதா உருண்டையா? உருண்டையா இருக்குல்ல? பிஸ்கட் உருண்டையா இருக்கு? பிஸ்கட் உருண்டையா இருக்கு? வட்டமா இருக்கும்டா டேய். வட்டமா இருக்கும்டா டேய். மைதா வட்டம். பிஸ்கட்னா தமிழ்ல மைதா வட்டம்பா. விட்டுரு. வணக்கம் சார். வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேரு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன பண்றீங்க, என்ன ஊர் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். கார்த்திகேயன், சிவகாசி. வேலை தேடிட்டு இருக்கேன். என்ன வேலை தேடிட்டு இருக்கீங்க? ஆமா. என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி ஐடி. சரி சரி. நீங்க? அய்யூப் கான், இங்க கடை போட்டுருக்கோம். அய்யூப் கானா? என்ன கடை போட்டுறீங்க? டாப்ஸ் கடை. அப்படியா? பயங்கர ஒயிட்டா இருக்கீங்க கலர். வெயில்ல வேலை செய்யலாம். வெயில்ல நின்னு கலர் ஆயிடுச்சு. வெயில்ல நின்னு கலர். ஐயோ அநியாயமா இருக்காது. நம்மளும் தான் வெயில்ல சுத்தணும் இப்படி காஞ்சி கருவாடா இருக்கும். நீங்க சொல்லுங்க உங்க பேர். ஆசிப் கான். நீங்க என்ன கான? அய்யூப் கான். அய்யூப் கானா ஒரு ஆசிப் கான். என்ன ஊரு? கமுதி. மார்வாடி. இது ராமராஜ். இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். சரி. ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? 8th. சரி. நீங்க? ஜெயகாண்டீபன், மூங்கில்பட்டு. ஜெயகாண்டீபன், மூங்கில்பட்டு. என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்றேன். வியாபாரம் பண்றீங்க. வியாபாரம் பண்றீங்க, விவசாயம் பாக்குறீங்க. எனக்கே எண்டுல தான் தெரியும் எடுபட்ட வேலை போடா. சரி ஓகே. உங்களுக்குலாம் ஒரே சின்ன கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பிஸ்கட்னா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? கோதுமை மாவு உருண்டை. ஒரு பேஸ்கட் பார்த்து மோதவனா? இப்ப உங்களுக்கு தானே நோட்ஸ் கட்டு. கோதுமை மாவு உருண்டை. கோதுமை மாவு உருண்டை. நான் பிஸ்கட் தான் சொல்லுவேன். என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். இவரு பிஸ்கட் தான் சொல்லுவார் தமிழ்லயா? நீங்க சொல்லுங்க. நாங்க ரொட்டின்னு சொல்லுவோம். ரொட்டின்னு சொல்லுங்க. ஆமா, பிஸ்கட்டை ரொட்டின் ஆக்கிடுவோம். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? நீங்க சொல்லுங்க தமிழ்ல பிஸ்கட் என்ன சொல்லுங்க? வந்து மாச்சில் சார். மாச்சில். 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 நல்லா கை தட்டுங்க. நல்லா கை தட்டுங்கப்பா. கை தட்டுங்க. ஓகே, இது கை விடுங்க. ஒரு கை விடுங்க. அவ்வளவுதான், விட்டுருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க மங்கையர்கரசிகளா நிக்கிறாங்க எல்லாருமே. அவங்க வந்து தயாரா இருக்காங்க. எதுக்குன்னா பதில் சொல்றதுக்காக. முதல்ல அக்கா நீங்க என்ன ஊரு, உங்க பேர் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நாங்க யாருன்றது உங்களுக்கு தெரியும். பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேரு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். சரி, இப்போ உங்க கதையை ஆரம்பிங்க. என் பேரு ஆனந்தலட்சுமி. சரி. நாங்க வந்து இங்க சென்னையில இருக்கோம். என்ன பண்றீங்க? நாங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கீங்க. நாங்கன்னு வந்ததுன்னு சொல்றீங்களே, எத்தனை பேரு? நாங்க எங்க குழந்தை முன்னாடி எல்லாரும். குழந்தை முன்னாடி ரைட். ஓகே, நீங்க சொல்லுங்க. என் பேர் புஷ்பலா தான். எங்க சொந்த ஊர் கமுதி. நாங்க சென்னையில இருக்கோம். நீங்க இருக்கிறதே சென்னை தானா? அண்ணன் என்ன வேலை செய்யற? சாரு சுந்தர்ல சீட் கவர். சுந்தர்ல நீங்க கடை வச்சிருக்காங்க. 2 வீலர் சீட் கவர். 2 வீலர் சீட் கவர். ரைட். ஓகே, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்ன ஊரு? தாம்பரம். தாம்பரத்துல இருந்து அகரம் ரோடு. அகரம் ரோடு. ஆமா. உங்க பேருமா? என் பேர் ஜெகதீஸ்வரி. ஜெகதீஸ்வரி. சரி. உங்க பேருக்கா? என் பேர் ஜீவமேரிங்க. ஜீவமேரி ஹவுஸ் ஒய்ஃப். என்ன மேரி? ஜீவமேரி. ஜீவமேரி. என்னம்மா கோபப்படுறீங்க நீங்க? ஐயோ ஒண்ணும் இல்ல. அப்படியா? திடீர்னு ஜீவமேரி சத்தமா பேச எனக்கு பயந்துட்டோமா. சரி விடுங்க, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். பெண்களா இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ரிப்பன் கட்டியிருப்பீங்க தலையில. இந்த ரிப்பனை தமிழ்ல எப்படி சொல்லுவீங்கன்றத சொல்லுங்க ஜீவமேரி மேடம். தமிழ்ல ரிப்பனை எப்படி சொல்லலாம்? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இதுக்கு மேல என் கையை நீட்ட முடியாது. கொஞ்சம் கிட்ட வாங்க. தலையில கட்டுறது. தலையில கட்டுறது. அந்த ரிப்பனை தமிழ்ல என்ன சொல்லுங்க? ரிப்பன் தமிழ்ல என்ன? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். தலையில கட்டுறது அவ்வளவுதானே? ரிப்பன் தான் தெரியும் தமிழ். ரிப்பன் தான் தமிழ்லயே அவங்களுக்கு தெரிஞ்சது. தமிழ்லயே ரிப்பன் தான். நீங்க சொல்லுங்கம்மா. தெரியாது. ஏன் திடீர்னு வண்டி உள்வாங்குது? ரிப்பன் தான் தெரியும் உங்களுக்கு. அது மேல தெரியாது. சரி, நீங்க சொல்லுங்க மேடம். ரிப்பன். நீங்க இருந்தாலும் சிவகார்த்திகேயன் படம் வரதுல ரிப்பனை வச்சுலாம் நீங்க கேள்வி கேட்க கூடாது. எனக்கு சரியா தெரியல. சரியா தெரியல. முடிஞ்சாலும் எவனும் வரமாட்டான். நம்மளே கலாச்சிட்டு ஆனா தெரியலன்றதுக்கு எவ்வளவு பில்டப். நீங்க சொல்லுங்க. ரிப்பன்னா தமிழ். ரிப்பன்னா நாடா. நாடா. ஆமா. இது ஒரு நாடா அப்படின்னு கேட்பீங்க. அந்த நாடாவா இல்ல வேற நாடாவா? ரிப்பன்னா நாடா தான். ஆமா. தலை கட்டறதுக்கு. தலையில கட்டறது ரிப்பனுக்கு தமிழ்ல நாடா. காக்கா கை தட்டுங்க எல்லாரும். ஓகே, அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்ற ப்ரோகிராம். உங்க பேர் என்ன பண்றீங்கன்னு சொல்லிருங்க. அங்க நிக்கிறீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. இமானுவேல். என்ன பண்றீங்க? வேலை பார்த்துட்டு. வேலை பாக்குறீங்களா? நாங்களாம் வேலை வச்சுலாம் பாக்குற மாதிரியே இருக்காப்பா. கோவப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். நீங்க சொல்லுங்க. என் பேர் அபூபக்கர். ஸ்டாப் கடை வச்சிருக்கோம். ஓஹோ, என்ன ஊரு? அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை. சம்சுதீன் டாப்ஸ் கடை வியாபாரம். ஃபேன்சி டாப்ஸ். ஓ, சம்சுதீன். என்ன ஊர்? நீங்க என்ன ஊரு? நான் வந்து கும்மிடிப்பூண்டி. கும்மிடிப்பூண்டி. சொல்ல மாட்டீங்களா? நெசப்பாக்கமா? பேரு? அன்வர். அன்வரா?
அன்வர். அப்சல் மொபைல் பவுச் கடை. ஸ்கிரீன் கடை. பேரு ஏழுமலை. ஏழுமலை. உங்க பேரு? ஓகே, முகமது இஸ்மாயில் கும்மிடிப்பூண்டி. ஆப்போசிட்ல கண்ணாடி வியாபாரம். ஓகே ஓகே ரைட். நீங்க? சதாம் கமல் கடை. சதாம் கமல் கண்ணன். கமல் கடை. கமல் சதாம் கமல் கடை. ஓகே சூப்பர். இப்போ எல்லாம் உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. எல்லார் வீட்லயுமே ஒரு இருக்கிற பொருள் பல்ப். பல்பை தமிழ்ல எப்படி சொல்லலாம்னு சொல்லுங்க பாப்போம். இப்படி சுத்தி பார்த்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினா? அங்க யாரை கூப்பிட்டுருக்கீங்க இப்போ? உங்களுக்கு சொல்லுங்க தமிழ பல்பை தமிழ்ல எப்படி சொல்லலாம் பாருங்க. எங்க பாக்குறீங்க? பல்பை தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க. எரியும் விளக்கு. எரிவிளக்கு. அதான் எரியும் விளக்கு. ஆண்டவா என்ன பாக்குறேன், வந்து ஃபைட்டிங் பண்ணி காப்பாத்த ஆண்டவா. அதை எரியும் விளக்கா? எரியும் விளக்கு. எரியும் விளக்கு. பல்புன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பல்புனே சொல்லிடலாம். நீங்க? பல்பு தான் சொல்லுங்க. பல்பு தான் சொல்லுவீங்க. நீங்க சொல்லுங்க. பல்பை வந்து கண்ணாடின்னு சொல்லலாம் சார். கண்ணாடின்னு சொல்லலாம். நீங்க நெருப்புன்னு கேட்க கிடையாது. நெருப்புன்னு கேட்க கிடையாது. பல்புன்னு தான் கேட்டீங்க. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? பல்ப நீங்க சொல்றது என்ன தமிழ்ல? நம்ம கண்ணாடின்னு சொல்லலாம். ரைட். நீங்க சொல்லுங்க. விளக்கு. விளக்கு. பல்புனா விளக்கு. அவர் சொல்ல. நீங்க சொல்லுங்க. பல்பு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா கரெக்டா தமிழ்ல சொல்ற மாதிரி இருந்தா மின் குமிழி. மின் குமிழி. பலமா கை தட்டுங்க. சூப்பரா சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். ஓகே நேயர்களே, இந்த வாரம் சூப்பரா பார்த்து ரசிங்க. நம்ம பகுதி மக்கள்லாம் சூப்பரா அழகா நம்ம கேட்கற கேள்விக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தமிழ்ல சொல்லி நம்மளே மரல வச்சாங்க. எல்லாரும் சிரிக்க வச்சாங்க. நீங்களும் சிரிச்சு பார்த்தீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகர். நன்றி வணக்கம். இப்ப எல்லாரும் ஜோரா ஒரு தடவை சொல்லுங்க. பில்டிங் ஸ்ட்ராங். இன்னொரு தடவை. அவ்வளவுதான்.